அன்னையில இருந்து நானே திஷா பூரப் கர்ணாவா வாழ்ந்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் தான் எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டேன். திஷா, நான் சொல்றது கேளு திஷா. அந்த காதல், அந்த உறவு, அந்த ஞாபகம், அது எல்லாத்தையும் நான் அப்பவே தூக்கி எறிஞ்சிட்டேன்க்கா. அப்புறம் நான் மட்டும் இருந்தேன். என்னோட பேரு, அப்புறம் என்னோட தனிமை. என்னால எப்பவுமே மன்னிக்க முடியாது. என்னால மன்னிக்கவே முடியாது. நீ நம்ப மாட்டப்பா, நான் ஆலியாவோட வாஷ்ரூம் ரீசெக் பண்ண போனேன். ஷவர் ஒர்க் ஆகுதா இல்லைன்னு செக் பண்ண போயிருந்தேன். I knew it. பூரப் என்னோட வாஷ்ரூம் செக் பண்ண கண்டிப்பா வருவாரு. ஏன்னா திஷா பூரப் கிட்ட என்ன சொன்னானா, நான் ஷவரை காரணம் காட்டி போய் சொன்னேன்னு. அப்போது வேலை செஞ்சுதா? இங்க பாரு பூரப், யாரு உண்மையை சொல்றாங்க யாரு பொய் சொல்றாங்களோ எனக்கு தெரியாது. பட் நீ செக் பண்ணல, அங்க என்ன பார்த்தன்னு நீ என்கிட்ட சொல்லு. பூரப், டெல் மீ ஹானஸ்ட்லி, ஆலியா என் தங்கன்றதுனால எதையும் மறைக்க வேண்டிய அவசியம் இல்ல. தப்புனா அது தப்புதான். அங்க என்ன பார்த்தன்னு என்கிட்ட சொல்லு. நான் ஷவர் ஆன் பண்ண போது அப்போ அதுல தண்ணி வந்துச்சு. அப்படின்னா அப்போது வேலை செஞ்சது. அப்ப ஆலியா போய் சொல்லியிருக்கா. அப்ப திஷாக்கு அவ துரோகம் பண்ணிருக்காளா? ஐ மேட் ஷியோர் இந்த ட்ரிக் எல்லாம் என்னோடதுன்னு யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைச்சேன். நான் வேணும்னு தான் ஷவரை ரிப்பேர் பண்ணேன். அப்பதான் நான் சொன்னது எல்லாருக்கும் உண்மைன்னு தெரியும். இல்ல, ஆலியா ஒண்ணு போய் சொல்லல. நான் ஷவர் ஆன் பண்ணும்போது அதுல இருந்து தண்ணி வந்துச்சு, ஆனா திரும்ப நின்னுடுச்சு. அப்ப மறுபடியும் ஆன் பண்ண, தண்ணி வந்துச்சு, அப்புறம் மறுபடியும் நின்னு போச்சு. அந்த நேரத்துல ஷவர் சரியா வேலை செய்யல. ஆனா ஆலியா நிறைய தடவை போய் சொல்லியிருக்கா. ஆனா நான் என்ன நினைச்சேன்னா, ஐம் சாரி அபவுட் இட். ஐம் சாரி பூரப், அண்ட் ஐ நோ தட் முன்னாடி உன்னோட லைஃப்ல நான் எப்படியெல்லாம் விளையாடினேனோ அதுக்கு ஐம் கில்ட்டி. நான் உன்னை எனக்கு சொந்தமாக்கிக்கிட்ட முறை எனக்கு தெரியும். ஆனா நான் என்ன பண்றது, நான் உன்னை விரும்பினேன். நீ எனக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக நான் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தேன். ஆனா நீ கிடைக்கல. அதனால நான் தவறான வழியை தேர்ந்தெடுத்தேன். ஐம் சாரி பூரப். நான் லைஃப்ல ரொம்ப பெரிய தப்பெல்லாம் பண்ணிருக்கேன். ஆனா நீ எனக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் நான் எந்த ஒரு பெரிய தப்பும் பண்ணவே இல்லை. இனிமே நான் பண்ணவும் மாட்டேன். ஆனா தயவு செஞ்சு என்ன முயற்சி பண்ணி என்ன நீ தனிமையில விட்டுட கூடாது போற. என்னை விட்டு நீ ரொம்ப தூரம் போயிடக்கூடாது பூரப்னா. நம்ம ரெண்டு பேருக்கும் நடுவுல யாரையும் வரவிட மாட்டேன். நீ என்கிட்ட சொல்லுவ இல்லையா, நீ அவகிட்ட திரும்ப போகணும்னு? வேண்டாம், நான் திரும்ப அவகிட்ட போக மாட்டேன். அவ என்னை விட்டுட்டு போயிட்டா. நான் நினைச்சிருந்தா என்ன வேணாலும் நடந்திருக்கலாம், என்ன வேணாலும். ஆனா திஷா என்னை விட்டு போக மாட்டான் தான் நான் நினைச்சேன். ஆனா அவ என்னோட இதயத்தை, என்னுடைய நம்பிக்கையை எல்லாத்தையுமே உடைச்சிட்டா. நாங்க ரெண்டு பேரும் மேட் டு ஈச் அதர் நினைச்சேன். ஆனா அவ எப்பயுமே அப்படி நினைக்கல. ஆனா அவ அப்படி நினைச்சிருந்தா இன்னைக்கு ஏன் கூட இருந்திருப்பா. அவளை நான் மறுபடியும் போய் பார்க்க மாட்டேன் எப்பவுமே. என்னுடைய காதல் மேல அவளுக்கு நம்பிக்கை இல்லப்பா. எப்படி? நான் அன்னைக்கு என்ன பண்ணேன்னு யார்கிட்டையும் எப்பவுமே நான் சொல்லவே மாட்டேன். ஏதாவது வேணுமா? நீ என்கிட்ட ஏதோ சொல்ல வந்திருக்கன்னு நினைக்கிறேன். சொல்லு. நேத்து நீங்க என்கிட்ட என்ன சொன்னீங்க? ஒருவேளை நான் பூரபை இன்னும் விரும்புறேன்னா அவரு இல்லாம என்னால வாழ முடியாதுன்னு நினைச்சா என்ன மறுபடியும் பூரப் கிட்ட போன்னு சொன்னீங்கல்ல. அவரு கூட சேர்றதுக்கு முயற்சி பண்ணுன்னு சொன்னீங்க. இதுக்கு அர்த்தம் என்ன? நான் எதுக்காக சொன்னேன்னா, நீ ரொம்ப அழுதுட்டு இருந்த. இந்த மாதிரிலாம் சொன்னாலாவது நீ கொஞ்ச நேரம்
ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ணுவேன்னு எனக்கு தோணுச்சு. நேத்து உன்கிட்ட இன்னும் நிறைய பேசினேன். அதையே தான் நானும் சொல்றேன். நான் விருப்பப்படுற மாதிரியான லைஃபை என்னால அமைச்சுக்க முடியும்னு நீங்க என்கிட்ட சொன்னீங்க. ஒருவேளை நான் யார விரும்புறேனோ அவரும் நானும் ஒரே இடத்துல ஒன்னா சந்திச்சோம்னா, 2 பேரும் எப்பவும் ஒன்னா ஒரே இடத்துல இருக்கிறது முக்கியம் இல்ல. ஆமா, ஆனா நான் உன்கிட்ட சொன்னதெல்லாம் நீ எதுக்காக திரும்ப என்கிட்ட சொல்ற? அக்கா, ஏன்னா நீங்க என்கிட்ட பேசின விஷயம் எல்லாம் நீங்களும் அதுல நம்பிக்கை வச்சிருக்கீங்களான்னு நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். அப்ப ஏன் நீங்க மாமா கிட்ட திரும்ப போய் சேரக்கூடாது? அக்கா, நான் பார்த்த வரைக்கும் நீங்க 2 பேரும் அதே இடத்துல தான் நிக்கிறீங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி நின்ன இடத்துலயே. எந்த நிலைமையில நீங்க 2 பேரும் பிரிஞ்சீங்களோ, அக்கா, நான் பூரப் கிட்ட திரும்ப போக முடியாது. போக ஆசைப்பட்டா கூட மாட்டேன். நான் போக மாட்டேன். ஏன்னா அவரோட லைஃப்ல அவர் முன்னாடி போயிட்டாரு. அவருக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு. அவருக்கு கல்யாணமும் ஆயிடுச்சு. ஒரு பையனும் இருக்கான். ஆனா அக்கா, நீங்களும் மாமாவும் தனிமையில இருக்கீங்க. மாமா இது வரைக்கும் உங்களை சீட் பண்ணது இல்ல. எப்படி உங்களோட லைஃப்ல யாரும் இல்லையோ அதே மாதிரி அவரோட லைஃப்லயும் இல்ல. நீங்க எனக்கு சமாதானம் பேசி புரிய வைக்க நினைக்கிறத நீங்க ஏன் புரிஞ்சுக்க கூடாதுக்கா? நீங்க ஏன் அவர் கூட திரும்ப போய் சேர்ந்து வாழக்கூடாதுக்கா? அவரோட லைஃப்ல இப்பவும் யாரும் இல்லன்னு உங்களுக்கு தெரியும்ல. 2 பேரும் ஒரே இடத்துல தான் நிக்கிறீங்க. அவரோட லைஃப்ல வேற யாரும் இல்லன்னு உங்களுக்கு நல்லா தெரியும்ல. உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு அவரை பத்தி நல்லா தெரியும். அவரோட லைஃப்ல நான் இல்லாம போனாலும் என்னோட இடத்த அவர் யாருக்கும் கொடுக்க மாட்டாரு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது இன்னும் ஞாபகம் இருக்கு. ஒரு தடவை நாங்க 2 பேரும் லஞ்சுக்கு போயிருந்தோம். Oh my god. Excuse me girls. இந்த கர்ச்சீஃப் உங்களுதா? ஐ ஸ்வேர் மாமா இவ்ளோ நாட்டியா இருக்காரு. அப்புறம் என்னாச்சு? என்ன ஆச்சா? என்ன யோசிச்சாரோ அப்படியே உல்டாவா ஆயிடுச்சு. இந்த கர்ச்சீஃப் என்னோடது. ஓஹோ. இல்ல, இந்த கர்ச்சீஃப் என்னோடது. இல்ல, இது என்னோடது. ஓகே, கர்ச்சீஃப் உன்னோடது. அபிஷேக் மெஹ்ரா என்னோடது. இல்ல இல்ல இல்ல, இத நீயே வச்சுக்கோ. அபியே நான் வச்சுக்கிறேன். அபி கர்ச்சீஃப் கொடுத்தது எனக்கு. சோ அவர் எனக்கு தான். அவரு எனக்கு கொடுத்தாரு. அட, முதல்ல பார்த்தது யாரு? அட முதல்ல நிறுத்துங்க. நீ யாரு? யாருன்னு சொல்லு சொல்லு. 2 பூனை சண்டை போடுறத பார்த்து சந்தோஷப்படுற குரங்கு இவ, சரியா? எக்ஸ்கியூஸ் மீ, எங்க 2 பேர் சண்டைக்குள்ள உனக்கு இடம் இல்ல. சோ அபி எங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தருக்கு தான் சொந்தம். And he is mine. No, he is mine. No, he is mine. ஏய், ஒரு நிமிஷம். Just hold on. நீங்க 2 பேருமே கர்ச்சீஃப் எடுத்தீங்க, 2 பேருமே ஜெயிச்சிட்டீங்க. நான் ஒண்ணு பண்றேன். நான் கிழிஞ்சிடுறேன். இஸ் குட். 6 மாசம் நான் உன் கூட இருக்கேன். 6 மாசம் உன் கூட. ஒருத்தி கூட சம்மர்ல, ஒருத்தி கூட விண்டர்ல. கம் ஆன். ஆனா 6 மாசம் நீங்க இல்லாம நான் எப்படி இருப்பேன்? இன்டர்நெட் நானும் நீங்க எல்லாமே நல்லா இருக்க முடியாது. அதனால ஒண்ணு பண்ணுவோம். நீங்க 1 மாசம் ஏன் கூட இருங்க, அப்புறம் 1 மாசம் அவ கூட இருந்துக்கோங்க. பிளான்லாம் நல்லா தான் போடுற. ஓய், காய் தானே கேட்டேன். நீ என்ன பண்ற? அவர் உங்க 2 பேருக்குமே கிடையாது. அவர் என்னோட ஹஸ்பண்ட். சோவா அவர் என்ன லவ் ஆனா நீ பண்றாரு. என்ன லவ் பண்ணலையே. நானும் தான் உன்னை லவ் பண்றேன். நானும் தான் லவ் பண்றேன். ஆனா உன்னை விட அதிகமா லவ் பண்றேன். பாத்தியா? ஆமா, முதல்ல அவர் கையை விடல, இந்த கத்தியால உங்க 2 பேர் கண்ணை மூடிடுவேன். கையிடுங்க. இங்க இருந்து கிளம்புங்க. நிக்க கூடாது. Life is a knife, very dangerous. இதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாது. அட என்ன பாக்குறீங்க? ஹாய் வீட்டுக்கு வாங்க, உங்களை பேசிக்கிறேன். பேபி, ஐ அம் யோர்ஸ் யார். இதுக்கு போய் உங்களுக்கு நீங்க கிஸ் பண்ணீங்களா? கிஸ் எல்லாம் பண்ணல. ஃப்ளைங் கிஸ் கொடுத்தேன். எல்லாமே காத்துல போய்டும். போக வேண்டிய அவசியம் இல்ல. இங்க பாரு. ஏய், ஹாய். ஹாய்.
இங்க பாரு, நான் யாரையும் ஏமாத்தல. ஃபீமேல்ஸ்க்கும் கிஸ் கொடுக்கறேன், மேல்க்கும் நான் கிஸ் கொடுக்கறேன். எல்லாமே எனக்கு ஒண்ணுதான், எல்லாமே காத்துல தான். நோ பிசிக்கல் வித் யூ ஒன்லி பேப். நீ வீட்டுக்கு வா, நான் உனக்கு கில்லி மாதிரி கிஸ் பண்றேன். இப்ப நீங்க பண்ண காரியத்துக்கு உங்களை வீட்டுக்கு வந்தா நான் கிட்ட விடுவேன்னு நினைச்சீங்களா? நீ தானே எனக்கு சுதந்திரம் கொடுத்த. கோ, ஐ டோன்ட் மைண்ட். நீ தானே சொன்ன எனக்கு என்ன வந்ததுன்னு சொன்னல. அப்புறம் என்ன சொன்ன? எனக்கு பயமான என்ன கேட்டல? எனக்கு பயமே இல்ல. நீ ஃப்ரீடம் கொடுத்த, நீ சீரியஸ் ஆயிட்ட. சும்மா விளையாட்டுக்கு அப்படி எல்லாம் பண்ண. என் மேல இருக்க கோவத்துல என்னைக்காவது நீங்க சீரியஸ் ஆயிட்டா? என்ன வெறுப்பேத்துறதுக்காக இந்த மாதிரி ஃப்ளர்ட் பண்ணி அது சீரியஸான விஷயம் ஆச்சுன்னா என்ன பண்றீங்க நீங்க? பாக்கட்டும், விடு. நான் உன் மேல எவ்வளவு சீரியஸா இருக்கேன்னு மத்தவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஏய், உன்னோட இடத்த லைஃப் நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். அது மட்டும் இல்லாம உன்னோட இடத்த யாராலையும் ரீச் பண்ண முடியாது. உண்மையாவா? நிஜமா. ஏய், ப்ராமிஸ் பண்ற. உன்னோட இடத்த யாருக்கும் கொடுக்க மாட்டேன். நீ டெய்லியும் பண்ற விஷயத்த இங்கேயே பண்ண பார்க்கலாம். ஆனா இங்க இத்தனை பேர் இருக்காங்க. ஏய், எவ்ரிவன், அங்கங்க, அந்த பக்கம் அங்க பாருங்க. ஐயோ, அதனால எனக்கு அப்பப்ப தோணும், அதாவது நாங்க 2 பேரும் தனித்தனியா இருந்தாலும் மனசால ஒன்னாதான் இருக்கும். இன்னும் சொல்ல போனா இப்பெல்லாம் என்ன தோணுது தெரியுமா? நாங்க 2 பேரும் மறுபடியும் ஒன்னா வாழ்றோம்னு. அதுக்காக மறுபடியும் சந்திச்சு ஒன்னா வாழணும்லாம் இல்ல. என்னன்னா மறுபடியும் எல்லாத்தையும் ஆரம்பத்துல இருந்து ஆரம்பிக்கணும், மறுபடியும் லவ் பண்ணணும். ஆனா நீங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளவு விரும்புறீங்க ஆல்ரெடி. ஆனா அந்த காதல்ல எங்க 2 பேரோட தியாகத்தோட சுமை அதிகமா இருக்கு. நாங்க 2 பேரும் புதுசா சீரியஸா விரும்ப ஆரம்பிக்கணும். புது ஃபீலிங்ஸ், புது ஞாபகங்கள், புது முயற்சின்னு எல்லாமே இருக்கணும். அப்பதான் மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்க முடியும். எனக்கு பெருசா எதுவும் புரியல. பட் புதுசா ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ற கான்செப்ட் ரொம்ப நல்லா இருக்கு. ஐ ஹோப் உங்க 2 பேரோட விஷ் நிறைவேறணும். என்ன விஷயம் செல்லம்? காலையில இருந்து பாக்குறேன், நான் எங்க போனாலும் அங்க நீ வர. காலையில எழுந்தப்ப பார்த்த, இப்ப கிளம்பும் போது பாக்குறேன். என்னை பாக்குறதுக்கு இவ்வளவு ஆசையா இருந்தா இங்க வரலாம்ல. ஆனா என்ன விஷயம்? என்ன பார்த்து ஏன் அப்படி முறைக்கிற? நான் அனுராதா மேடம் வீட்டுக்கு லஞ்சுக்கு போறேன். அதுக்காக ஒண்ணும் இல்லையே. ஏய், ஜெலஸா ஒன்னும் ஃபீல் பண்ணல. அப்புறம் நீ ஜெலஸ் ஆவியா என்ன? விக்ரம் சொல்றான், ஒருவேளை அவங்கள நான் பார்த்தேன்னா என் மனசுல ஏதேதோ ஆகுன்றான். அவங்கள ரொம்ப பாராட்டுறான். அவங்க இப்படி, அவங்க அப்படி இருப்பாங்க, இப்படி இருப்பாங்க. அப்புறம் நானும் சொல்லிட்டேன், சரி, நல்லவங்களா இருப்பாங்க, உன்ன மாதிரி இருக்காதுன்னு சொல்லிட்டேன். ஸோ ஜஸ்ட் ரிலாக்ஸ். இந்த மனசு இருக்கே உனக்கு சொந்தம், உனக்கு மட்டுமே சொந்தம். உன்னோட இடத்துல யாரும் வர முடியாது. அப்புறம் உன்னை அப்படியே பில்லோவுக்கு பின்னாடி மறைஞ்சிருந்து என்னை கண்காணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன்னோட வீட்டு சுவரில் தூங்கி என்னை கண்காணி. அதெல்லாம் வேண்டாம், இன்னும் உயரமாயிடுவேன். நான் உன்னை ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணிடுறேன். சைட் டேபிளில் உட்காந்து என்னை வாட்ச் பண்ணு. நானும் தூங்கும் போதும் முழிக்கும் போதும் வரும்போதும் போகும்போதும் உன்னை பார்த்துக்கிட்டே இருப்பேன். உன்னாலையும் முடிஞ்சா அப்பப்ப என்கிட்ட பேசவும் செய். நீ அந்த போட்டோவை பாத்தியா? இல்ல, நான் பார்க்கல. அம்மா நேத்து வந்து வேகமா காத்து அடிச்சது, அதான் கீழே எங்கேயாவது விழுந்திருக்கும். பட் டோன்ட் வரி, நான் தேடி கொடுத்துறேன். ஒண்ணும் தேவையில்ல. என்னோட எந்த பொருளையும் நீ தொடாத ப்ளீஸ். அம்மா, நான் தான் சொல்றேன்ல, அம்மா நான் தேடி கொடுத்துறேன். சஹானா, நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்றீங்க? உங்களுக்கு டைம் ஆகலையா? முதல்ல 2 பேரும் கிளம்புங்க. போட்டோ தொலைஞ்சிருச்சு. அந்த போட்டோவை நான் தேடிக்கிறேன். போ சஹானா, போ. முதல்ல கொஞ்சம் அமைதியா இரு, பொறுமையா இரு. நான் ரியா, இப்படிதான் ஒருத்தங்க கிட்ட பேசுற முறையா? என்ன விஷயம்? நீ உன் மாமா பத்தி அப்படி எல்லாம் பேசிருக்க கூடாது, அதுவும் அவுட் சைடர்ஸ் முன்னாடி. அவங்க வெளியில போய் என்ன பேசிப்பாங்க தெரியுமா? என்ன பேசிப்பாங்க? நான் என்ன பொய்யா சொன்னேன்? அவுட் சைடர்ஸ் முன்னாடி பேசக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? என் மாம் எப்படிப்பட்டவங்கன்னு அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். தப்புன்னு ஒத்துக்காம நீ என்கிட்ட இப்படி எல்லாம் பேசுறியா? நான் என்ன டாடி தப்பா பேசுறேன்? மத்தவங்க முன்னாடி ஃபீல் பண்றதுக்கு நான் எதுவுமே தப்பா பேசல. ஆனா நீங்க யாருக்கு தெரியுமா சப்போர்ட் பண்றீங்க? யாரு நம்ம கூட இல்லையோ அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்றீங்க. ரியா, ஸ்டாப் இட். உன் மாமா பத்தி பேசுறதை நிறுத்து. ஆல்ரைட்? நான் என்ன சொன்னேன் டாட்? அவங்க நம்ம கூட இல்லன்னு தானே சொன்னேன். அவங்க நம்ம கூடவா இருக்காங்க? இல்லன்னு தானே சொன்னேன். அந்த டிசைனர் எங்க அம்மா ரொம்ப நல்லவங்க, என்ன கேர் எடுத்துக்கிறாங்க, சப்போர்ட்டிவா இருக்காங்கன்னு சொல்றா. வேற யாரையோ என் அம்மான்னு சொல்றா. நான் ஜஸ்ட் அவளை கரெக்ட் பண்ண, அவ்வளவுதான். அவங்க என் அம்மா இல்ல, எனக்கு அம்மாவா இருந்தவங்க என்ன கேர் பண்ணாம என்ன விட்டுட்டு போயிட்டாங்கன்னு தான் சொன்னேன்.
ஏன் நீங்க இதெல்லாம் என்கிட்ட சொல்லலையா? நீங்க தானே டாடி சொன்னீங்க என்கிட்ட அம்மா வேணும்னு கேட்காத, உன்னை சின்ன வயசுலயே உங்க அம்மா விட்டுட்டு போயிட்டாங்கன்னு. அது எனக்கு கஷ்டமா இருக்காதா? ஆல்ரைட், ஜஸ்ட் ப்ளீஸ் லீவ், ப்ளீஸ் போ. இனிமே நான் எதுவும் பேச மாட்டேன். ஏய், ஐ லவ் யூ லிப் டு லிப். அப்படியா? ஆஃப் கோர்ஸ், பக்கா. இதெல்லாம் கேட்க வேண்டிய விஷயமா? இன்னும் கொடுக்கட்டா? எனக்கு தெரியும், நாம சண்டை போட்டுக்கிட்டா அப்புறமா சமாதானம் ஆயிடும். ஆனா நாம ஏன் ஒருத்தர் பேட் மாம் பேட் டேட்னு சொல்லிக்கிறோம்? ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, ஆரம்பிச்சு வச்சது நீதானே. ஆனா நான் சீரியஸா சொல்றேன். இங்க பாருங்க, நம்ம 2 பேரும் சண்டை போட்டுக்கிறோம், அப்புறம் ஏதோ பேசுறோம். அதெல்லாம் நாம பெருசாவே எடுத்துக்கிறது இல்ல. ஆனா பசங்களுக்கு எப்படி அதெல்லாம் புரியும்? நாம சொல்றது தானே உண்மைன்னு அவங்க நினைப்பாங்க. அப்புறம் பசங்க நம்ம 2 பேர் பத்தி என்ன நினைப்பாங்க? அதனால பசங்க முன்னாடி நாம சண்டை போட்டுக்க வேண்டாம். சோ இப்போ நாம அதுக்கு என்ன பண்ணணும்? என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனா பசங்க முன்னாடி சண்டை போடக்கூடாது. நோ பேட் வேர்ட்ஸ், நோ சிலி ஜோக்ஸ். வித்தியாசமான பேர்ல ஒருத்தர் கூப்பிட வேண்டாம். அவங்கள நல்லபடியா வளர்ப்போம். பசங்களும் நல்லவங்களா வாழணும். ஐ அக்ரி. வெரி குட், வெரி வெரி குட். ஆனா ப்ராப்ளம் என்னன்னா, நம்ம 2 பேருக்குள்ள சண்டை வந்துருச்சுன்னா என்ன பண்றது? ஆனா நம்ம எதுக்காக சண்டை போட்டுக்கணும்? அட சண்டை வந்து யாரும் போடுறது இல்ல, அது தானாவே உருவாயிடுது. அததான் சண்டைன்னு சொல்லுவாங்க. பேச்சுக்கு சொல்ற சண்டை வந்துடுச்சுன்னா சண்டை எல்லாம் போட்டுக்க வேண்டாம். போட்டுக்க மாட்டோம். சண்டை எதுக்காக வரப்போகுது? ஒருவேளை நாம சண்டை போட்டுக்கும் போது பசங்க அங்க இருந்தா அப்ப நாம என்ன பண்றது? பாத்ரூம்ல கூட போய் சண்டை போட்டுக்கலாம், ஆனா பசங்க முன்னாடி சண்டை போடக்கூடாது. நான் அவளை எவ்வளவோ தடுக்க முயற்சி பண்ணேன், ஆனா அவ அந்த கோபம் கூட நான் கொடுத்தது தானே. முதல்ல நான் என்ன செய்யறேன்னு எனக்கு புரியணும். ரியா முன்னாடி உண்மையை சொன்னதுனால அவ அம்மா பத்தி என்னெல்லாம் மைண்ட்ல நினைப்பா, அவ என்னெல்லாம் கற்பனை பண்ணி வச்சிருப்பான்னு நான் எதை பத்தியும் அப்ப யோசிக்கவே இல்லை. தப்பு பண்ணிட்டேன். நான் தான் இது எல்லாத்தையும் சரி பண்ணி ஆகணும். பிரக்யா ரியா கூட இல்ல, இந்த உண்மையை என்னால மாத்தவே முடியாது. ஆனா ரியா தப்பா நினைக்கிறது என்னால மாத்த முடியும். ரியா மனசுல அவங்க அம்மா பத்தி தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கா, அதை மாத்தணும். ஐ ஹாவ் டு டு. மீரா உண்மையிலே பிரக்யா ரொம்ப நல்லவ. She is very nice. She was a good wife. She was a good mother. She was good in everything she did. இந்த விஷயத்தை நான் ரியாவுக்கு எப்படியாவது புரிய வைக்கணும். அவ அம்மா மாதிரி ஒருத்தி இல்ல, இந்த உலகத்தில் அவள மாதிரி இருக்க முடியாதுன்னு நான் அவளுக்கு புரிய வச்சே ஆகணும். She's best. பிரக்யா ரியாவை விட்டு போகல, அவ மேல ரொம்ப பாசமா இருந்தா. அவனா அவளுக்கு உயிர். எங்களுக்குள்ள சண்டை, அதனால அவ போயிட்டா. என்ன நடக்குதுங்க? நீங்க 2 பேருமே சொல்றீங்களா இல்ல உங்க பேரண்ட்ஸ்க்கு ஃபோன் பண்ணி நான் கேட்கட்டுமா? சார், நான் பிராச்சி கூட பேசிட்டு இருந்தேன். எப்படி இருக்க பிராச்சி? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்கறியா? சார், நாங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா, அதான் ஹக் பண்ணிட்டு இருக்கோம் சார். ஆமா சார், ஆக்சுவலி நாங்க முதலே ஹக் பண்ணிக்கணும்னு நினைச்சோம். ஆனா நீங்க ரொம்ப டென்ஷன்ல இருந்ததை பார்த்தோமா, அதான் ஸ்டாப். யா சார், எனி டென்ஷன்? ஐ மீன் டென்ஷன் இருக்கும்ல, கூட இவன் இருக்கான்ல, கண்டிப்பா ஏதாவது டென்ஷன் பண்ணிருப்பான். இவன் சும்மாவே இருக்க மாட்டா, எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருப்பா. ஏன் 2 பேர் இந்த மாதிரி பண்றாங்க? இங்க பாரு, நானும் ரியாவும் முதல்ல ரொம்ப சண்டை போட்டுக்குவோம் இல்லையா ரியா? ஆனா இப்ப பாத்தியா, நாங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம் இல்லையா ரியா? இவங்களுக்கு என்னாச்சு? டப்பிங் கிவிங் பண்றாங்களா என்ன? இவங்களோட வாய் தான் அசையுது, ஆனா இவங்க பேசுறத பார்த்தா யாரோ பேசுற மாதிரி. சார் நாங்க சொல்றது ஒரு தடவை கேளுங்க சார். ப்ளீஸ் சார். சார் Get ready for your first defeat. இங்க பாரு பிராச்சி, நீ ஜெயிக்கலன்னு வச்சுக்கோ, அப்புறம் உன்னை தனியா விட்டுட்டு நான் மறுபடியும் கிராமத்துக்கே போயிடுவேன். இந்த கூட்டத்துக்காகவாவது நீ கண்டிப்பா ஜெயிச்சாகணும். அப்புறம் அவ ஜெயிச்சிட்டான்னு வச்சுக்கோ, நம்மள இந்த காலேஜ்ல நிம்மதியா இருக்க விட மாட்டா. அப்படி நடக்க கூடாது. அப்புறம் சரிதா ஆண்டி என்ன வீட்டுக்கு வர சொல்லிட்டாங்க. 2-3 தடவை போன் வந்தது. நீ ஆபீஸ்ல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி எனக்கு போன் பண்ணு, சரியா? பாய். சிங்கிங்ல ஏன் ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்கற? சிங்கிங்? ஆமா சிங்கிங். நீ தான் நல்லா பாடுறல்ல. உனக்கு நான் பாடுறது பிடிக்குமா? நல்லா தான் பாடுற. எனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். சோ ஸ்வீட்யா, உன்னை ஹக் பண்ணும் போல தோணுது. மனசுல தோணுச்சு, நான் சொல்லல. ரொம்ப தான் ஓவரா பண்ற. என் மனசு என்னென்னமோ சொல்லும்.
என் மனசு என்ன சொல்லுச்சுன்னா பிரின்சிபால் சார் கூப்பிடுறாரு என்னென்னமோ பாராட்ட போறாரு அப்படி இப்படின்னு தோணுச்சு. ஆனா அவர் என்ன திட்டும் போது நான் ரொம்ப அக்ரெசிவ் ஆயிட்டேன். என் மனசு என்ன சொல்லுச்சுன்னா அவர் கழுத்தை நெரிக்கணும்னு சொல்லுச்சு, மூச்சை நிறுத்திடணும்னு சொல்லுச்சு. நீ ஏன் இப்படி இருக்க? என்ன பத்தி தெரிஞ்சுக்க ரொம்ப முயற்சி பண்ணாத. என்ன பத்தி தெரிஞ்சா உனக்கு லவ் வரும். அப்படி லவ் வந்துருச்சுன்னா அப்புறம் உன்னோட மனசுல நான் ஏதாவது பேச வந்தா ஸ்டூபிட் மாதிரி பேசிட்டு இருக்கேன். சும்மா காமெடி பண்ண. என் மனசுல யார் மனசுக்குமே உனக்கு பிடிக்காது. உன் முகத்தை நீ பாத்திருக்கியா? அங்க பாரு, இங்க பாரு, இந்த பொண்ணுங்க எவ்வளவு அழகா இருக்காங்க. கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாரு, இவ்வளவு டிஃபரன்ஸ் தெரியும்னு. அப்புறம் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா பிரச்சி? யாருக்காவது பெண் குழந்தை பிறந்தா அவங்க டென்ஷன் ஆயிடுவாங்க. அவ கொஞ்சம் பெரியவளாயிட்டா அவளுக்கு கல்யாணம் ஆகும், கொஞ்சம் சேடா ஃபீல் பண்ணுவாங்க. ஆனா உன்னோட மம்மிக்கு எந்த டென்ஷனும் இல்ல. ஏன்னா யாரும் உன்னை கல்யாணம் பண்ணி அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போக மாட்டாங்க. முடிச்சிட்டியா? நீ பேச வேண்டியதெல்லாம் முடிச்சிட்டியா? பை. See you in the office. சிவ கிட்ட ஏன் தான் பேசணும்? இன்னும் உங்ககிட்ட எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, நான் உனக்கு என்ன ஹெல்ப் பண்ணும் சொல்லு. எந்த விஷயத்துல நான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்கணும்? நீங்க அதுல மகாராஜா. அது நான் பொண்ணுங்களை இம்ப்ரெஸ் பண்ண கத்துக்கணும். அந்த விஷயத்துல நீங்க ரொம்ப எக்ஸ்பர்ட். நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ண வராச்சே. சோ சீஃப் ப்ளீஸ். பொண்ணுங்களை இம்ப்ரெஸ் பண்ண போற. பொண்ணுங்களை இம்ப்ரெஸ் பண்ண போற. பட் பொண்ணுங்களை இம்ப்ரெஸ் பண்றது ஒரு மேஜிக். அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. பொண்ணுங்களை இம்ப்ரெஸ் பண்ணனும்னா அடி வாங்கணும். பொண்ணோட அப்பா கிட்ட இல்ல உன்னோட அப்பா கிட்ட அடி வாங்கணும். சரியா சொன்ன. ஓ சீஃப் தான சொன்னாரு. என்னது சீஃப்? இவருக்கு என்ன அடிக்கிறதே வேலையா போச்சு. இவர்கிட்ட இருந்து என்ன தயவு செஞ்சு காப்பாத்துங்க. கண்ணா, நீ பெரியவனானதுக்கு அப்புறம் என் மனசுக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. இப்ப எதுக்காக இவனை நீ அடிச்சுன்னு சொல்லு. பொண்ணுங்களை இம்ப்ரெஸ் பண்றது ஒன்னும் தப்பு ஒண்ணும் இல்லையே. அதுக்காகலாம் ஒன்னும் நான் அடிக்கல அபி. இவன் என்ன பண்ணான்னு தெரியுமா? லேடிஸை எனக்கு எதிராக திருப்பி விடுறான். லேடி அது யாரு? அதான்ப்பா பல்லவி. அதான்ப்பா என்னோட வைஃப் பல்லவி. இவன் பேக் ஃபைட்டிங் பண்றான். அவ என்ன சந்தேகத்தோடயே துரத்திக்கிட்டு. இதுக்கு பேரு பேட் பைட்டிங் கிடையாது. உங்களை பத்தின உண்மையை நான் மம்மி கிட்ட சொன்னேன், அவ்வளவுதான். இது எப்படி பேட் பைட்டிங் ஆகும்? She is my mom. அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சே ஆகணும். அப்படி என்னதான் சொன்ன எனக்கு சொல்லு. அட அது ஒண்ணு இல்லப்பா. ஒரு வண்டி வாங்கணும்னு சொன்னா அவ்வளவுதான். முழுசா சொல்லுங்க. வண்டியா? ஸ்போர்ட்ஸ் கார் புக் பண்ணிருக்கார் சீஃப். ஸ்போர்ட்ஸ் கார். கேன் யூ இமேஜின்? அம்மா கிட்ட சொல்லவே இல்ல, அவங்க கிட்ட சொல்லாமயே புக் பண்ணிட்டாரு. சொல்லணும்னு அவசியமா? அவ என்ன ரெஜிஸ்டர் ஆபீசரா? உங்க அம்மா தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுப்பாளா? ஆனா உனக்கு எதுக்கு ஸ்போர்ட்ஸ் கார்? அட அத நான் சொல்றேன். ஆன்டி இம்ப்ரெஸ் பண்ண ஆன்டி கூட ஊர் சுத்த. டேய் வாய் மூடுறா. அது சரி, நார்மலான காரை நீ ஸ்பீடா ஓட்ட மாட்ட. ஸ்போர்ட்ஸ் கார் எதுக்கு? போட்டோ பிடிக்கவா? எக்ஸாக்ட்லி. மம்மி கூட இததான் சொன்னாங்க. வீட்ல வயசுக்கு வந்த ஒரு பையன் இருக்கான், வெறும் கையோட. அவனுக்கு ஒரு கார் வாங்கி தரலாம்ல. இங்க பாருங்க, எனக்கு வாங்கி கொடுங்க, என்கிட்ட கத்துக்கோங்க, அப்புறம் நீங்க ஓட்டலாம்ல. நல்லா ஹைஃபை பண்ணிக்கோப்பா, ஹைஃபை பண்ணிக்கோ. வீட்டுக்கு வருவல்ல, அங்க உனக்கு பெரிய ஹைஃபையா இருக்கு. கண்ணத்துல ஏன் முன்னாடில இவனை அடிக்கிறவளை வச்சுக்காத, சரியா? சரி, நீ வெளியே போனதுக்கு அப்புறம் நான் இவனை வச்சுக்கிறேன். அப்ப என்ன பண்ணுவ? நான் ஒன்னு சொல்லட்டுமா? விக்ரம் அந்த ஸ்போர்ட்ஸ் காரை உன் பையனுக்கு கொடுத்துரு. அந்த ஸ்போர்ட்ஸ் காரை இவன் மூஞ்சில அடிச்சிரு. அப்புறம் நான் ஏதோ ஓட்டுறது. என்னோட காரை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். என்னோட கார் ரொம்ப பழசு, நீங்களும் ரொம்ப பழசு. மேட்சிங் மேட்சிங். அட உண்மையிலே பொழைச்சுப்பாம்பா. நீ சொல்லிட்டல, நானும் நீ சொன்ன மாதிரியே செஞ்சிடறேன். உனக்கு ஸ்போர்ட்ஸ் கார் வேணும்ல? நீ என்ன பண்ற? கொஞ்சம் கஷ்டப்படு, பணம் சம்பாரி, வண்டி வாங்கிக்கோ. அப்புறம் இந்த கார் என் பேர்ல தான் இருக்கும். அப்புறம் நம்பர் பிளேட்ல நம்பர் எழுத மாட்டாபி, அதுல கிங் கோலின்னு எழுதுவேன். என்னடா சிரிக்கிற? நல்லா சிரி, நல்லா பொறாமப்படு. அப்புறம் நல்ல வேலையா ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்திட்டேன். பேப்பர் ரெடி பண்ணணும். பேப்பர்? என்ன பேப்பர்? உரிமை பத்திரம். உரிமையிலிருந்து உன்னை வெளியே தூக்கணும். சரி சரி, டென்ஷன் ஆகாத. அவன் பத்திரத்துல இருந்து உன்னை தூக்கிட்டா உன்னை என் கூட சேர்த்துப்ப. அப்புறமா சேர்த்துக்கலாம், உன் மனசுல உன் வேலையில. இப்ப என் கூட கிளம்பு, மீட்டிங் போகணும். நீ பாத்துக்கோப்பா. ஞாபகம் இருக்குல்ல, 50-50 பார்ட்னர்ஷிப், 50-50 எல்லாத்துலயும் 50-50. இவன் விட மாட்டானே. கிளம்பு கிளம்பு கிளம்பு. டோன்ட் வரி, ஸ்போர்ட்ஸ் கார் உனக்கு தான். என்னாச்சு? யூ திங்க் ஐ அம் பேட் கேர்ள்? அட என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? என்னோட பேச்சு மட்டும் இல்ல, என்னோட பிஹேவியர், என்னோட செயல்கள், அதுல இருந்து என்ன ஸ்டாப் பண்ணணும்னு நினைச்சீங்க. என் பின்னாடியே கூட வந்தீங்க நீங்க. பட் நான் நிக்கவே இல்ல. I didn't stop. இட்ஸ் ஓகே ரியா, நீ கோபத்துல இருந்தா அதனால போயிட்டா. I understand. But do you think Dad will understand this? நான் கோவத்துல தான் இருந்தேங்கிறது அவர் புரிஞ்சுக்குவாரா? நீ என்ன நினைக்கிற? உண்மையிலேயே உன் டாடி மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கல. பட் இன் ரியாலிட்டி உன்னோட டாடி உன் மேல உயிரியே வச்சிருக்காரு. அப்புறம் நீனா அவருக்கு அவ்வளவு பிடிக்கும். ஆனா நீ அவரு முன்னாடியே நீ அப்படியெல்லாம் பேசிருக்க கூடாது. ஆனா நீ யார பத்தி பேசிட்டு இருந்த? அவரோட ஒய்ஃப பத்தி. அப்புறம் அவரோட ஒய்ஃப், அவங்க உன்னோட மாம் ரியா. அவங்க உன்னோட அம்மா.
சாரி. நான் டாட் கிட்ட சாரி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஐம் சாரி. ரியா, நான் ஒன்னு சொன்ன நீ கேப்பியா? ஓகே. நான் இத டாட் பில்லோ கீழ வைக்கணும்னு நினைச்சேன். நீங்க இப்படி என்ன பண்ணிட்ட? பைத்தியம். நீ ஏதாவது பேசி யார் மனசுனா சங்கடப்பட்டுட்டாங்கன்னா நீ அவங்க கிட்ட நேரா போய் பேசி அவங்கள சந்தோஷப்படுத்தணும். அதனால நேர்ல போய் அவர்கிட்ட பேசு. ட்ரஸ்ட் மீ, அவருக்கு அது பிடிக்கும். Are you sure? 100% sure. நீங்க சொன்ன இந்த விஷயம் எனக்கு பிடிச்சிருக்கு. அப்படியா? I love you too, my drama queen. Stop crying. திஷா, நில்லுன்னு சொல்றேன்ல. ஓ ஓ. உன்னோட வண்டி இன்னும் வரலையா? இன்னைக்கும் டாக்ஸி தானா? சரி வா, நான் உன்னை டிராப் பண்றேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல. It's okay. ஓ. இங்க பாரு, நீ என்ன டிராப் பண்ணிடு. ரியலி? யா. சரி, இந்த காலை முடிச்சிடுறேன். நோ நோ நோ, போகும்போது பேசிக்கலாம். வா வா. சரி, ஓகே. யா யா. என்ன பார்த்தும் பார்க்காமலே போறா. அப்படி பார்த்தும் என்ன பிரயோஜனம்? எப்படியும் பேச மாட்டா, என்னாலையும் பேச முடியாது. என் முதுகுல குத்திட்டீங்களே, என்னை ஏமாத்திட்டீங்களே. காதல் இருந்தது, ஆனா அது என் பக்கம் மட்டும்தான். உங்ககிட்ட இருந்த காதல் ரொம்ப வீக்கான காதல். உங்க புது வாழ்க்கைக்கு என்னோட வாழ்த்துக்கள். திஷா, நான் உன்னை காதலிக்கிறேன். உண்மையான காதல் இருந்தா உறவுகள் அறந்து போகாது. ப்ளீஸ் டாட், என்ன மன்னிச்சிருங்க. ப்ளீஸ் டாட், சாரி. இட்ஸ் ஓகே. இட்ஸ் ஆல் ரைட். ரியா நடந்துகிட்டதுக்கு சாரி சொல்றா. அவ யோசிச்சதுக்கு இல்ல. பிரக்யாவை பத்தி அவ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காளோ அதுக்கு சாரி சொல்லல. இது என்னோட தப்பு தான். ரியா சாரி சொல்றாளா? ஆனா அவ பிரக்யாவை பத்தி நல்ல விதமா நினைக்கிறதுக்கு நான் விட மாட்டேன். ஓ, இங்க என்ன நடந்திருக்கும்னு எனக்கு இப்பதான் புரியுது. மீரா, I think it's time that you and I talk. கீழே எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவனை பாத்தியா? இவனுக்கு என்ன விடில போல இருக்கு. எப்படி இவனால இவ்வளவு நேரம் தூங்க முடியுது? இவனோட ஒரு குவாலிட்டி கூட நல்லா இல்ல. ரன்பீர், ரன்பீர் எழுந்துரு. உன்னை எல்லாரும் கைய விடு, கைய விடு. எவ்வளவு இரிட்டேட்டிங்கா இருக்கு. என்னோட கனவுல கூட வந்துட்ட. இரிட்டேட்டிங்கா? நான் இரிட்டேட்டிங்கா? நீ தாண்டா இரிட்டேட்டிங். உன்ன கிரு. நான் உனக்கு இரிட்டேட்டிங்கா? What the hell? எதுக்காக என் மேல தண்ணி ஊத்துற? நீ Dress போடாம தூங்குவ? உன்னை என்ன பண்றேன்னு பாரு. இந்த உலகத்துல நிறைய பசங்க Dress இல்லாம தான் தூங்குறாங்க. ஆனா நீ பண்ணிருக்கியே. பொண்ணுங்க இப்படியா பண்ணுவாங்க? உன்னை எழுப்ப வந்த.
ஏன் ஏன் எதுக்காக என்ன எழுப்புன? யார் என்ன எழுப்ப சொன்னது? நீ எதுக்காக என் ரூம் வந்த? காலங்காத்தால ஒரு ரூம்குள்ள வரணும்னு எனக்கு ஒண்ணும் ஆசை கிடையாது. பல்லவி ஆண்டி தான் உன்னை எழுப்புறதுக்கு என்ன அனுப்பி வச்சாங்க. கீழே எல்லாரும் உனக்காக பிரேக்ஃபாஸ்ட்க்கு வெயிட் பண்றாங்க. புரிஞ்சுதா? நீ இங்கே இரு. கும்பகர்ணன் என்ன தூங்கிட்டு இருக்காரு, நான் போய் எல்லாருக்கும் சொல்றேன். முதல்ல வெளியே போ. ரூமை விட்டு வெளியே போ. இன்னொரு தடவை என் ரூமுக்கு வந்தனா என்ன விட மோசமான ஆளை நீ பாத்துருக்கவே மாட்டேன். உன்னை விட மோசம் வேற யாருமே இருக்க மாட்டாங்க. நீ இங்கே இரு, கீழே வராத. சார், நான் இது வரைக்கும் விநாயகர் சிலைய செலக்ட் பண்றதுக்கெல்லாம் போனதே கிடையாது. அதாவது எங்களுக்கு என்னன்னா எல்லா விஷயத்திலயும் ஒரு பட்ஜெட் வச்சிருப்போம். அதுக்குள்ளேயே எல்லாம் வரணும்னு நினைப்போம். அதனால இந்த மாதிரி எல்லாம் போனதே இல்ல. ஆனா இங்க நீங்க பார்த்தா எந்த சிலை ரொம்ப பெருசா இருக்கு, எது ரொம்ப அழகா இருக்குன்னு பார்த்து செலக்ட் பண்றீங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? ஒரு தடவை விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு ஹோஷியார்பூர்ல என்ன நடந்துச்சுன்னா, ஆமா டாட், பண்டா போக்குறதுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியல. மீரா, நம்ம கரெக்டான ரூட்ல போறோமா? ஆமா, நம்ம சரியான ரூட்ல தான் போயிட்டு இருக்கோம். இன்ஃபேக்ட் அந்த டோலை கிராஸ் பண்ணா வந்துரும். டோல் எப்போ வரும்? இன்னும் டைம் இருக்கு. அப்புறம் ரியா எனக்கு சொல்லவே இல்லை இந்த தடவை உனக்கு எந்த மாதிரி சிலை வேணும்? இந்த தடவை எனக்கு கிட்டார் வச்சிருக்க கணபதி வேணும். ஓ ஓ, என் டாட் ஒரு ராக் ஸ்டார், அதனால எனக்கு கணபதி ராக் ஸ்டாரா வேணும். சார், விநாயகர் சிலையை பார்த்ததும் நம்ம மனசுக்கு எப்பவுமே பக்தி ஏற்படுற மாதிரி இருக்கணும். அவர் வந்து பார்க்க ராக்கிங்கா இருக்கணுங்கிற அவசியம்லாம் இல்ல. வாட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் இஸ் ஹவு ஆஸ்பிஷியஸ் இட் ஃபீல்ஸ். வாட் குட் பி மோர் ஆஸ்பிஷியஸ்? அவருடைய ஸ்வரூபம், அதாவது அவரை கோவில பார்க்கும்போது எப்படி இருப்பாரோ, உட்கார்ந்திருப்பாரு, எல்லாரையும் பார்த்து ஆசீர்வாதம் பண்ற மாதிரி இருக்கும். அவர் தான் ரொம்ப அழகா இருப்பாரு, சுபமாவும் இருக்கும். ஆனா டாட், ஏதாவது புதுமையாவும் இருக்கணும்ல, சம்திங் நியூ. அதாவது இது வரைக்கும் ஒரே மாதிரி பண்ணோம், சோ கொஞ்சம் டிஃபரண்ட். நீயே சொல்லிட்டு செய்யாம இருக்க முடியுமா? லெட் அஸ் டு சம்திங். ஒன்னு பண்ணுவோம், நாம இந்த தடவை டிஃபரெண்டா செலிப்ரேட் பண்ணுவோம். அப்புறம் பூஜை மட்டும். சிலையை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் பிராச்சி இஸ் ரைட். சாரி சாரி, ஐ அம் ரியலி சாரி. உங்களுக்கு ஒன்னும் அடிபடலையே? பாத்து இறங்க கூடாது, உனக்கு கண்ணு தெரியாதா? பாருங்க, நான் கதவு திறக்கும் போது நான் உங்களை சத்தியமா பார்க்கல. சாரி. சாதாரணமா சாரி சொல்ற, எனக்கு ஏதாவது ஆயிருந்தா? இப்ப எதுக்கு கோவப்படுறீங்க? நான் தான் சாரி கேக்குறேன்ல. கோபத்தை கிளப்பாத ஒண்ணு. ஏய், என்ன ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்கீங்களா? அவதான் சாரி சொன்னால. அப்புறம் இவ்ளோ பெரிய ரோட்ல நீங்க இந்த சைடா தான் வரணுமா? அந்த பக்கம் போயிருக்கலாம்ல. வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? இங்க இருந்து போங்க. ரியா, அது ஏன் தப்பு தான், அதான் சாரி கேட்டுட்டு இருக்கேன். வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? நான் தான் உனக்காக பேசிட்டு இருக்கேன்ல. அவங்களுக்கு பொண்ணுங்க கிட்ட எப்படி பேசுறதுன்னு தெரியல, ஆனா நீ அவங்க கிட்ட சாரி கேக்குற. தப்பு என்னோடதுதான், நான் தான் கதவு திறந்தேன். சாரி. நீ சொல்ற சாரிய கேட்டு என் காதுல இருந்து ரத்தம் வருது. சோ will you please shut up? அப்புறம் நீங்க ரெண்டு பேரும் இங்க இருந்து கிளம்புங்க. கெட் லாஸ்ட். நான் சொன்னது உன் காதுல விழலையா? லிசன், என்னோட டாட் ரொம்பவே ஃபேமஸ் ஆனவர். அவருக்கு எல்லா போலீஸுமே ரொம்ப நல்லா தெரியும். கெஸ் வாட்? போலீஸ் கமிஷனர் என்னோட அங்கிள். நான் 5 வரைக்கும் என்னவன், நீ போகலன்னு வச்சுக்க, நான் என்ன பண்ணணும்னு நீயே சொல்லு. அவ உண்மையதான் சொல்றா. இவளோட டாடி ரொம்ப ஃபேமஸ் ஆனவர், ஃபியூஷன் மியூசிக் கம்பெனி ஓனர். வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம் பிராச்சி? நான் தான் இங்க பேசிட்டு இருக்கேன், அப்புறம் என்ன? நான் ஒரு போன் பண்ணேன்னு வச்சுக்கோ, செக் போஸ்ட்ல இருக்க போலீஸ் இங்கே வந்துருவாங்க. அண்ட் கெஸ் நான் உங்ககிட்ட என்ன சொல்லுவேன் தெரியுமா? நீ வேணும்னே எங்களை வந்து இடிச்சிட்ட, அப்புறம் வம்பு கிழித்தேன்னு. அப்புறம் உங்களோட நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. சோ 1 2 பாப்பலாம். ஏய் ஏய் யூ, அடுத்த தடவை நான் உன்னை பார்த்தேன், யாரோட நிலைமை என்ன ஆகும்னு காலம் உனக்கு சொல்லும். தேங்க்யூ, நல்ல வேலை பண்ண. குட் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். நான் உனக்காக எதுவும் செய்யல, நான் செஞ்சது எனக்காக. இந்த 2 பொறுக்கிங்க கிட்ட நீ சண்டை போடுறத டாடி பார்த்தாருன்னா எனக்கு தான் திட்டு விடும். உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. வாட்ஸ் அப் கேர்ள்ஸ், இங்க பாத்தீங்களா? புக்கிங் பண்ணியாச்சு. ஆனா சிலை இங்க இல்ல, வேற பண்டல்ல இருக்கு. அவங்க சிலைய நாளைக்கு இங்க கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறம் நாம அதை கலெக்ட் பண்ணிக்கலாம். ஹவுஸ் தட்? எங்க இருந்து வேணா வரட்டும், ஆனா வீட்டுக்கு தானே வரப்போகுது. அப்புறம் லெட்ஸ் கோ டாட். லெட்ஸ் கோ. கம் ஆன். அபிஷேக் பிரேம் மெக்ரா அவங்க வீட்டு கணபதி மார்க்கெட்ல இருந்து அவங்க வீட்டு வரைக்கும் ஊர்கோலமா கொண்டு போவாங்க. நாமளும் நம்ம தங்கத்தை மீனா மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்.
சிட்டி சென்டர் மீனா மார்க்கெட் ரெண்டுமே பக்கத்து பக்கத்துல தான் இருக்கு. ஒரு வேலை பண்ணுங்க, மொத்த தங்கத்தையும் உருக்கிடுங்க. அத ஜுவல்லரியா மாத்தி கணபதி சிலைக்கு போட்டுருங்க. மக்களை பொறுத்த வரைக்கும் அது போலியான ஜுவல்ஸ், அதை யாரும் கண்டுக்க மாட்டாங்க. அப்புறம் நம்மளுடைய தங்கம் ஃபுல் செக்யூரிட்டியோட சிட்டி சென்டர் வரைக்கும் வந்துடும். அதுக்கப்புறம் சரியான நேரம் பார்த்து நம்மளுடைய மொத்த தங்கத்தையும் கடத்திடுவோம். அப்புறம் மீனா பஸ்ல டெலிவரி பண்ணிடுவோம். அவ்வளவுதான், நம்மளோட வேலையும் முடிஞ்சிடும். என்ன பிளான் பாஸ்? யாருக்கும் தெரியவும் தெரியாது. கணபதி கூடவே சேர்ந்து நம்ம தங்கமும் கலந்துடும். அதுக்கப்புறம் மஜாதான். நம்மளோட நகைலாம் ஒரிஜினல் மாதிரி தெரியல. எதுக்காக டென்ஷன் ஆகுற? இன்னைக்கு எல்லாருக்குமே அது போலி நகை மாதிரி தான் தெரியும். வா. போலீஸ் கூப்பிடுங்களே. வான்னு சொல்றல. வா. ஏய். வா. ஆரியன். ஏய் நில்லு. ஆரியன். அண்ணா. ஏய் நில்லு. அபி நில்லு. நான் போய் ரன்பீர் எப்படி இருக்கான்னு பாத்துட்டு வந்துடுறேம்மா. எழுந்துருங்க ப்ளீஸ், கண்ணு தருங்க. இவங்களை உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும். நானும் வரேன். தூக்குங்க. அட பிரக்யா நீயா? சாரி பாட்டி, நான் உங்களை அப்புறமா வந்து பாக்குறேன், அப்புறமா வந்து பேசிக்கிறேன். ப்ளீஸ் சாரி. பிரக்யா, நீ பாட்டி கிட்ட வரேன்னு சொல்லிட்டு போற, கண்டிப்பா வரணும், மறக்காத. பாஸ் பாஸ், என்ன காப்பாத்துங்க. போலீஸ் உன்னை விட்டாலும் அபி உன்னை பிடிச்சிருவான். பேசாம சரண்டர் ஆயிடு. உன் குடும்பத்தை பத்தி யோசிச்சு பாரு. நான் உன்னை எப்படியாவது வெளியில எடுத்துறேன். ஆனா பாஸ், பாரு, போலீஸ் கிட்ட என்ன பத்தி ஏதாவது உளறி வச்சா உன்னையும் குடும்பத்தையும் அழிச்சிருவேன். எதுக்காக என்ன கொல்ல பார்த்த? சொல்லு. இவன் என்ன பண்ணா சார்? எதுக்காக ஜூமர் கயிறை அறுத்து விட்ட? யாரு சொல்லி இப்படி எல்லாம் செஞ்ச சொல்லு. யார் சொல்லி செய்யல. நானும் என் ஃப்ரெண்டும் கணபதி பூஜையை ஸ்பாயில் பண்ண நினைச்சோம். ஏன்? ஃபேமஸ் ஆகிறதுக்கு. நாங்க இப்படி பண்ணாக்க நியூஸ் பேப்பர்ல எங்க பேர் வரும்ன்றதுக்காக. அது படிக்கிறது எனக்கு சந்தோஷமா இருக்கும். என்ன குடிச்சிட்டு வந்தியா? ஃபேமஸ் ஆகிறதுக்கு இப்படிதான் பண்ணுவியா? சார், ஃபேமஸ் ஆகிறதுக்கு அவன் என்னென்னவோ பண்றான். நாங்க என்ன பெரிய கிரைமா பண்ணிட்டோம். வா, முதல்ல போலீஸ் ஸ்டேஷன் வா, அங்க வச்சு பாத்துக்கிறேன் உன்னை. கொஞ்சம் நில்லு. தேங்க்யூ. நீங்க? இட்ஸ் மீ சகில். ஹவ் ஆர் யூ? நான் நல்லா இருக்கேன் சகில். வாட் அ பிளசன்ட் சர்ப்ரைஸ். நீ எப்படி இருக்க? All is fine. Good. உன்னோட அந்த ராப்பர் ஓமி எப்படி இருக்கா? He is fine. Out of India. கனடா போயிருக்கான். Good, that's very good. அவனை பிடிக்கிறதுக்கு ரொம்ப தூரம் ஓடி வந்திருக்க போல இருக்கு. Can I drop you somewhere? Oh yes, please என்ன வீட்ல டிராப் பண்ணிடு. முக்கியமான ஒருத்தங்க காத்துக்கிட்டு இருக்காங்க, அவங்க போய்ட போறாங்க. Sure, why not? நீங்க உங்களுடைய ஸ்பெஷல் ஃப்ரெண்ட மீட் பண்ணுங்க. நான் உங்க வீட்டு கணபதியை மீட் பண்றேன். அவரோட ஆசீர்வாதம் இல்லாம போய்டாதீங்க. விக்ரம். இல்ல நான் நல்லா தான் இருக்கேன். வீட்டுக்கு தான் வரேன். ஓகே.
டாக்டர் ப்ளீஸ் அது என்ன கொஞ்சம் பாருங்களேன். என்னன்னு தெரியல, கீழே விழுந்து மயங்கிட்டாங்க. அவங்களுக்கு எதுவும் ஆகாது. ரிலாக்ஸ், நான் பாத்துக்கிறேன். ஓகே ப்ளீஸ். புரப், அக்கா என்னாச்சு? ரொம்ப டென்ஷனா இருக்க. இல்ல, அது வந்து ஆலியா கிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்கு. ஆரியன் பயந்து போயிருக்கானா. அந்த 2 ரவுடிங்கல்ல ஒருத்தன் ஆரியனை பிடிச்சிருந்தானா. ஆரியன்? அவன் என் பையன். உன்னோட பையனா? எனக்கும் ஆலியாக்கும் பிறந்தவன். நீ டென்ஷன் ஆகாத. ஐம் ஷூர் ஆரியன் ரொம்ப பிரேவான பையன். நீ போ, நான் இங்க எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். இட்ஸ் ஓகேக்கா, வீட்ல ஆலியாவும் மத்தவங்க எல்லாம் இருக்காங்க. ஆனா நீ இல்லையே. ஆரியன் உன்னை நினைச்சு ரொம்ப பயந்து போயிருப்பான். அதனால நீ அங்க இருந்தாதான் நல்லா இருக்கும். நீ கிளம்பு. அக்கா, நீங்க மேனேஜ் பண்ணிப்பீங்க இல்லையா? ஐ மீன், நீங்க சிங்கிள் மதரா இருக்கிறதுனால. ஐம் சாரி, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நீங்கள் சிங்கிள் தானா? ஆனா இந்த விஷயத்த பத்தி நீ யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். இது நமக்குள்ள மட்டுமே இருக்கட்டும். அக்கா தம்பிக்குள்ள இருக்கிற விஷயம் 2 பேருக்குள்ள மட்டும்தான் இருக்கும். ஆலியாதான். நீ பொறுப்பட. டேக் கேர்க்கா. ஆரியன் நல்லா இருக்கான்னு எனக்கு தெரியும். அவ்வளவு தைரியத்துல அந்த ரவுடிங்களை பிடிச்சவன் அவன் எப்படி பயப்பட போறான். ஆலியா என்ன வர வைக்கதான் அந்த மாதிரி மெசேஜ் அனுப்பியிருக்கா. வா, கணபதியை வேண்டிக்க. நான் கொஞ்சம் அவசரத்துல இருக்கேன். திரும்ப வந்து மீட் பண்றேன். ஓகே. கணபதி சுவாமி, இங்க எல்லாமே உங்களுதுதான். ஆனா நீங்க போட்டிருக்கிற நகை மட்டும் எனக்கு சொந்தமானது. எனக்கு சொந்தமானத உங்ககிட்ட இருந்து எடுக்க வந்திருக்கேன். அம்மா, அவ இங்க. அட, உனக்கு ஒண்ணும் இல்லையா? அத முதல்ல சொல்லு. அம்மா, நான் நல்லதா இருக்கேன். ஐம் ஃபைன். அந்த ரவுடிங்க என்ன? அது போலீஸ் ஒருத்தனை பிடிச்சிட்டாங்க, இன்னொருத்தவன் ஓடிட்டான். மறுபடியும் தைரியமா அவன் இங்க வரமாட்டான். மெஹராவோட ரூம் எனக்கு நல்லா தெரியும். அங்க இருந்து தான் உள்ள போகணும். என்னோட கோல்டை எடுத்துட்டு தான் போவேன். எனக்கும் கோல்டுக்கும் நடுவுல எவன் வந்தாலும் சரி, அவன் அவ்வளவுதான். ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்லுங்கம்மா. அட, அவ வருவாப்பா. வருவானா? அவ இங்க இல்லையா? அவ பூரப் கூட தான் போனா. சரிதா அம்மாவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண போயிருக்கா. ஓ ஆமாப்பா, அவ நிச்சயமா வருவா. மறுபடியும் வரேன்னு அவ என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கா. அவ நிச்சயம் வரேன்னு சொன்னாலா? அவ எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கா? சிட்டி ஹாஸ்பிட்டல். அப்புறம் சரிதமாவும் நல்லா இருக்காங்க. நீங்க கேப்பீங்கன்னு நினைச்சா, ஆனா நீங்க கேட்கவே இல்லை. அதனாலதான் நானும் சொல்லிடுவோம். சரி, நான் இதோ வந்துடுறேன். எங்கப்பா போற? நான் தான் வரேன்னு சொல்றேன்லம்மா, புரிஞ்சுக்கோங்க. சரியா? நான் அதை வந்துடுறேன். பாட்டி, இவன் சரிதமாவை பார்க்க போல, பிரக்யாக்காவை பார்க்க போறான். அப்படியா? இதுதான் விஷயமா? ஆமா, நீ என்ன நினைக்கிற புரப்? இவன் அவளை பார்க்க தானே போறான். இவங்க 2 பேரும் மறுபடியும் ஒண்ணு சேருவாங்களா? கண்டிப்பா 100% ஒண்ணு சேருவாங்க.